மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற லெசனோட தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதில் முக்கியமான பர்சன்ஸை பற்றி காலையில் பார்த்தோம். அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் இது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், வள்ளலார் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு. வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகள் அவருடைய பெயர். அவர் எழுதிய பாடல்களின் தொகுப்புக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, திருவருட்பா. வள்ளலார் அவர்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா. ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா திருவருட்பா அப்படின்றது அந்த கோட்பாடுகள் சைவ மதத்தினர் பார்த்திங்க அப்படின்னா மருட்பா அதாவது அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா திருமந்திரம் அப்படின்றத எழுதினது திருமூலர், திருவாசகம் எழுதினது மாணிக்க வாசகர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவியவர் யார்? இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவியவர் யார்? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ராமலிங்க சுவாமிகள். சரிங்களா? ராமலிங்க சுவாமிகள், அப்படி இல்லைன்னா ராமலிங்க அடிகள், அல்லனாலும் வள்ளலார் அப்படின்ற எல்லா பெயர்களும் அவருக்குரியதே தான். இலவச உணவகம் அதாவது வடலூருக்கு பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா 1866 பஞ்சத்தினால் மக்கள் பசி பட்டினியில் கடந்திருப்பாங்க. அதுக்காக இலவச உணவகத்தை 1867 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது அணையா அடுப்பு இப்போவும் வடலூரில் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிஸில் தான் இருக்குது. சரிங்களா? இதே நாராயணகுரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கேரளாவில் பிறந்த ஒரு சாதிய பாகுபாடால் பாதிக்கப்பட்டவர். அதனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் அவர் பெயர் முன்னாடி வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது வைகுண்ட சுவாமிகள் அப்படின்றவரும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி. இவர் பார்த்திங்க அப்படின்னா இவரும் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள். பட் உயர் ஜாதி மக்கள் அதை தடுத்து மாற்ற சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால அவருடைய பெயரை பார்த்திங்கன்னா முத்துக்குட்டின்னு மாற்றிருப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு. அடுத்தது அயோத்திதாச பண்டிதரும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக சீர்திருத்தத்தில் முக்கியமான பர்சன். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற இதழை தொடங்கியதும் இவர் தான். திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை தொடங்கியதும் அயோத்திதாச பண்டிதர் தான். சரிங்களா? அடுத்தது வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, சாமி தோப்பு. சரிங்களா? சாமி தோப்பில் தான் பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் பிறந்திருப்பார். நான் ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஷன்லேயே சொல்லியிருக்கேன். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள். அவங்க பேரண்ட்ஸ் அவருக்குன்னு வச்சது முடிசூடும் பெருமாள். பட் உயர்ஜாதி மக்கள் இந்த பேரை மாற்றியாகணும்னு ப்ரெஷர் பண்ணதுனால அவரோட பெயரை முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அனைத்து மக்களும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் அரசு பார்த்திங்கன்னா கருப்பு பிசாசுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆங்கிலேயரினுடைய ஆட்சியை பார்த்திங்கன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொன்னதும் யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். சரிங்களா? இதே மருதூரில் பார்த்திங்கன்னா வள்ளலார் பிறந்திருப்பார். அயோத்திதாசர் பார்த்திங்கன்னா சென்னையில் பிறந்திருப்பார். அடுத்தது ஐயா என அழைக்கப்பட்ட தமிழக சீர்திருத்தவாதி யார்? ஐயா அப்படின்னு அழைக்கப்பட்ட தமிழக சீர்திருத்தவாதி அப்படின்னு யார் அப்படின்னா இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, வைகுண்ட சுவாமிகள். இவர் ஐயான்னு கூப்பிட்றதுனால இவர் ப்ராக்டிஸ் பண்ண அந்த வழியில் நடக்கிறதுக்கு ஐயா வழி அப்படின்ற பேரும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வள்ளலார் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள். அயோத்திதாசருக்கு அப்படி எந்த பெயர்களும் கிடையாது. பட் பார்த்திங்க அப்படின்னா தந்தை பெரியார் நம்ம தந்தைன்னு இதிலே ஆன்சர் கொடுத்துரு தந்தைன்னு ஒரு பேர் இருக்குது. அயோத்திதாசரை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. சரிங்களா? தென்னிந்தியாவின் மறுமலர்ச்சியின் சீர்திருத்தவாதியின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா அயோத்திதாசர். ஏன்னா இந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இதே தென்னிந்தியாவினுடைய சமூக சீர்திருத்த தந்தை அப்படின்னா அயோத்திதாசர். இது தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு திராவிட மகாஜன சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம். திராவிட மகாஜன சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு மற்றும் இடம்.
எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1891 மற்றும் நீலகிரி. அப்போது திராவிட மகாஜன சபை வந்து தோற்றுவித்தது யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா, அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிட மகாஜன சபையை வந்து தோற்றுவிச்சிருப்பார். அவர் தோற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா 1891. அந்த 1891 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் வந்துட்டு நீலகிரியில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துகன்னு எடுக்கும்போது வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாருன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், இதுதான் அவருடைய கூற்று. வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர் அரசு வந்துட்டு கருப்பு பிசாசுன்னு சொன்னது வைகுண்ட சுவாமிகள், இதே ஆங்கிலேயர்களை வெள்ளை பிசாசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அயோத்திதாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கிய பௌத்த சங்கம், இதே ஒரு பைசா தமிழன். ஏன்னா எதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்காட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போயிட்டு பௌத்த மதத்தை மாறிட்டு வந்துடுவார். அவர் மாறிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் 1907 வந்துட்டு அயோத்திதாசர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். பட் அதனுடைய பெயரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வருடமே தமிழன் அப்படின்ற பேரில் வந்து மாற்றிருப்பார். சரிங்களா. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 3142 அப்படின்றத சரியான பதில் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1856, இது சரிதான். வைகுண்ட சுவாமிகள் அகில திரட்டு சரி. திராவிட பாண்டியன் 1885 சரி. அப்போ மூணுமே சரின்றனால அனைத்தும் அப்படின்ற ஆன்சர் தான் கரெக்டு. சமரச வேத சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தது யார்? வள்ளலார். எந்த வருடம் அப்படின்னா 1856. இந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் தான் பிற்காலத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக வந்துட்டு மாறி இருக்கும். 1856 இன்னொரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சட்டம். சரிங்களா. அடுத்து வைகுண்ட சுவாமிகள் அவருடைய வழிகள் அவருடைய கருத்துக்களை தொகுத்து ஒரு நூலாக எழுதியிருப்பாங்க. அந்த நூலுக்கு பேர் தான் அகில திரட்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வரதா ஐயா வழின்னு சொல்லுவாங்க. வைகுண்ட சுவாமிகளை ஐயா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஐயா இல்லைன்னா தந்தை. திராவிட பாண்டியன் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணுவார். இதே அயோத்திதாசர் ஸ்டார்ட் பண்ண இன்னொரு பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன், இது 1907 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முடிசூடும் பெருமாள் என அழைக்கப்பட்டவர். இது நான் ப்ரீவியஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. முடிசூடும் பெருமாள் என இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வைகுண்ட சுவாமிகள். சரிங்களா. வைகுண்ட சுவாமிகள் தான் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஷின் யாருடைய தூண்டுதலின் பெயரில் அயோத்திதாசர் இலங்கை சென்று பௌத்தத்தை தழுவினார்? இதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பாருங்கள், யாருடைய தூண்டுதலின் பெயரில் அயோத்திதாசர் இலங்கை சென்று பௌத்தத்தை தழுவினார் அப்படின்னா ஆல்காட். யார் இந்த ஆல்காட்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்திருப்பாங்க இல்லையா, பிளவட்ஸ்கி அண்ட் ஆல்காட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் பிரம்ம ஞான சபையை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க 1875 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சென்னைக்கு மாற்றிருப்பாங்க. எப்படா 1886 வந்துட்டு அந்த பிரம்ம ஞான சபையோட ஹெட் குவார்ட்டர்ஸை சென்னைக்கு மாற்றிருப்பாங்க. சென்னைக்கு மாறினதுக்கப்புறமா இந்த பிளவட்ஸ்கி அண்ட் ஆல்காட்டில் இறந்ததுக்கப்புறமா பிரம்ம ஞான சபையினுடைய தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என கூற சொன்னவர். ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர் என கூற சொன்னவர் யார்? வந்து ஒடுக்கப்பட்டவர்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய மக்களவை குறிப்பேட்டில் ஜாதியெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதில் அவர் சொல்லியிருக்காரு அவங்க தான் ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு குறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அயோத்திதாசர். சரிங்களா. அயோத்திதாசர் தான் ஒடுக்கப்பட்டவர்களை வந்துட்டு ஜாதி பேதமற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஷின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.